உங்க அந்த கோர்வை சொல்லியிருக்கல ஆதி தளத்தில், அந்த கோர்வையினோட விளக்கம், கோர்வைலாம் எப்படி வரணும், அந்த கோர்வைக்கு இந்த கோர்வைக்கு என்ன விளக்கம்ன்றது சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அந்த கோர்வை சொல்லுங்கள். சவுண்டா குணத்தை கிட்டார் திரு திரு தக தகதனதும் குணத்தை கிட்டார் திரு திரு தக தகதனதும் 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 குணத்தை கிட்டார் திரு திரு தக தகதனதும் தாத்தகதனதும் குணத்தை கிட்டார் திரு திரு தக தகதனதும் தாத்தகதனதும் திரு திரு தக தகதனதும் தாத்தகதனதும் 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 குணத்தை கிட்டார் திரு திரு தக தகதனதும் தாத்தகதனதும் தட்டி தகதனதும் குணத்தை கிட்டார் திரு திரு தக தகதனதும் தாத்தகதனதும் தட்டி தகதனதும் குணத்தை கிட்டார் திரு திரு தக தகதனதும் தாத்தகதனதும் தட்டி தகதனதும் தட்டி தகதனதும் தட்டி தகதனதும் தாத்தகதனதும் 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 தகதனதும் 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 ததிகடகும் 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 ததிகடக ததிகடகும் ததிகடக ததிகடகும் ததிகடக ததிகடகும் தட்டிகடக தட்டிகடக தட்டிகடகும் தட்டிகடக தட்டிகடக தட்டிகடகும் தட்டிகடக தட்டிகடக தட்டிகடகதா இருக்குல்ல. இந்த கோர்வை எத்தனை ஆவர்த்தன கோர்வை? 8 ஆவர்த்தன கோர்வை. இந்த கோர்வை இந்த கோர்வைக்கு விளக்கம் சொல்லணும் எப்படின்னு சொல்லியிருக்கல. விளக்கம் எப்படி சொல்லணும், இந்த கோர்வையோட விளக்கம் என்னான்ட்டு, இந்த கோர்வையோட விளக்கத்தை சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து குணத்தை கிட்டார் திரு திருத்தக தகதனதும் குணத்தை கிட்டார் திரு திருத்தக தகதனதும் தகச்சொல்லு தோர்மோட சேர்த்து சொல். ஃபர்ஸ்ட் நீ எப்படி சொன்ன அந்த மாதிரி சொல்லு. குணத்தை கிட்டார் திரு திருத்தக கோர்வை முதல்ல எப்படி வருது? குணத்துக்கு தாத்திட்டு திட்டு தக்க தகதினத்தும் குணத்துக்கு தாத்திட்டு திட்டு தக்க தகதினத்தும் குணத்துக்கு தாத்திட்டு திட்டு தக்க தகதினத்தும் தகதினத்தும் தகதினத்தும். இது முதல் ஒரு பாகம் வருது. இந்த பாகத்துக்கு விளக்கம் சொல்லு. குணத்தை கிட்டார் திரு திருத்தக தகதனதும் குணத்தை கிட்டார் திரு திருத்தகம் வந்து 6 சொல்லு. அப்புறம் தகதனத்துவம் வந்து 4 சொல்லு. அப்புறம் குணத்தை கிட்டார் திரு திருத்தக தகதனத்துவம் 6 சொல்லு. தகதனத்துவம் 4 சொல்லு. குணத்தை கிட்டார் திரு திருத்தக குணத்தை கிட்டார் திரு திருத்தக 6 சொல்லு. தகதனத்துவம் 4 சொல்லு. தகதனத்துவம் 4 சொல்லு. தகதனத்துவம் 4 சொல்லு. மொத்தம் எத்தனை சொல்லு? 38 சொல்லு. ஃபர்ஸ்ட் பாட்டு 38 சொல்லு. ஃபர்ஸ்ட் குணத்துக்கு தாத்திட்டு திட்டு தக்க தகதினத்துவம் அது வரையும் எத்தனை சொல்லு? அது வரைக்கும் 10 சொல்லு. 10. இப்போ முதல்ல 10 10 10 அப்புறம் 4 4 8 வருது. அப்போ இது இப்படிதான் சொல்லணுமா விளக்கம்? அது இன்னும் டீட்டெயிலாக பிரிச்சு சொல்லணும். அது இன்னும் டீட்டெயிலாக பிரித்து சொல்லணும். எப்படி டீட்டெயிலாக பிரிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற 6 தனியாக சொல்லணும், ரெண்டாவது இருக்கிற 4 தனியாக சொல்லணும். குணத்துக்கு தாத்திட்டு திருத்தக அது வரையும் ஒரு பார்ட். அதுதான் வந்து கோர்வினுடைய அங்கம். கோர்வினோட முகமே அதுதான். அதுக்கப்புறம் வருது வேற. இப்போ குணத்துக்கு தாத்திட்டு திருத்தக தகச்செடுத்தோம் 6. அது இன்னும் பிரிச்சுன்னு சொல்லலாம். ஆனா அதுல எவ்வளவு பிரிச்சு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். பட் அதுல அதுவும் பிரிக்கும். அது எப்படி பிரியுதுன்னா 2 2 2 தான் பிரியுது எல்லாமே. அப்ப அதை நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். பார்த்து நம்ம வச்சுக்கணும். ரஃபன்னா சொல்லணும்னா 6 4 அப்புறம் மறுபடியும் 6 4 மறுபடியும் 6 4 4 4. புரியுதா? அங்க மட்டும் 4 4 4 வருதுன்றதுக்கு கொஸ்டின் இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் இருக்கு. அதெல்லாம் போக போக சொல்றேன். அதெல்லாம் என்ன, எதனால அப்படி வருது, எப்படினால வரலாம், எது வரக்கூடாதுன்றதெல்லாம் அடுத்த இதுக்கு நான் சொல்றேன். அப்ப அதனுடைய கோர்வினுடைய விஷயம்னா, குணத்துக்கு தாத்திட்டு திட்டுத்தக்க தகதினத்தும் குணத்துக்கு தாத்திட்டு திட்டுத்தக்க தகதினத்தும் குணத்துக்கு தாத்திட்டு திட்டுத்தக்க தகதினத்தும் தகதினத்தும் தகதினத்தும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் குணத்துக்கு தாத்திரு திருத்தக தகதனத்தும் தீப் தகதனத்தும். சவுண்டா சொல்லு. குணத்துக்கு தாத்திரு திருத்தக தகதனத்தும் தீப் தகதனத்தும். குணத்துக்கு தாத்திரு திருத்தக தகதனத்தும் தீப் தகதனத்தும். குணத்துக்கு தாத்திரு திருத்தக தகதனத்தும் தீப் தகதனத்தும் தீப் தகதனத்தும் தீப் தகதனத்தும். இது வந்து ரெண்டாவது பார்ட். இப்போ இதுக்கு விளக்கம் சொல்லு. குணத்துக்கு தாத்திரு திருத்தக தகதனத்தும் மொத்தம் 6. குணத்துக்கு தாத்திரு திருத்தக தகதனத்தும் குணத்துக்கு தா வந்து 6 சொல்லணும். தகதினத்தும் 4 சொல்லணும். தீத்தகதினத்தும் 5 சொல்லணும். அது மாதிரி குணத்துக்கு தாத்துட்டு திருத்தக்க வரையும் 6 சொல்லு. குணத்துக்கு தாத்துட்டு திருத்தக்க வரையும்
6 சொல்லு, தகதினத்துவம் 4 சொல்லு, அப்புறம் தி தகதினத்துவம் 5 சொல்லு. அந்த மாதிரி 3 வாட்டி சொல்றோம். மறுபடியும் தி தகதினத்துவம் தி தகதினத்துவம் தி தகதினத்துவம் சொல்லுவோம். கரெக்டா? குணத்துக்கு தாத்திட்டு திருத்தக தகதினத்துவம் தி தகதினத்துவம், குணத்துக்கு தாத்திட்டு திருத்தக தகதினத்துவம் தி தகதினத்துவம், குணத்துக்கு தாத்திட்டு திருத்தக தகதினத்துவம் தி தகதினத்துவம் தி தகதினத்துவம் தி தகதினத்துவம். அப்போ எப்படி வருது? 6 4 5 6 5 புரியல. 6 அந்த குணத்துக்கு திருத்துக்க அது மட்டும் 6னா தகுதினத்துவம் 4 தி தகுதினத்துவம் 5. சரி. அதே மாதிரி 3 வாட்டி வருது. குணத்துக்கு திருத்துக்க அது எப்படி அது எப்படி சொல்லணும்? 6 4 5 6 4 5 6 4 5 5 5 5. அடுத்தது குணத்தைக்கு திருத்தக தகதினத்துவம் தி தகதினத்துவம் தத்தி தகதினத்துவம். குணத்தைக்கு இந்த மாதிரி 3 வாட்டி வருது. அது எப்படி சொல்லணும்? 6 4 5 6 6 வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற 6 வந்து வேற சப்ஜெக்ட், ரெண்டாவது இருக்கிற 4 5 6ன்றது வேற சப்ஜெக்ட். இது ஈவனா வந்துட்டு இருக்கு. அது 4 5 6ன்னு போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? 6 4 5 6 6 4 5 6 6 6 முதல் 6 4 5 6 மறுபடியும் 6 4 5 6 மறுபடியும் 6 4 5 6 6 6 6. அடுத்தது அப்படியே கீழே இறங்கி 5 5 5. அங்க என்ன பண்றோம் நம்ம லாஸ்ட்ல குணத்துக்கு தான் திருத்தக தகதினத்துவம் தி தகதினத்துவம் தட்டி தகதினத்துவம், குணத்துக்கு தான் திருத்தக தகதினத்துவம் தி தகதினத்துவம் தட்டி தகதினத்துவம், குணத்துக்கு தான் திருத்தக தகதினத்துவம் தி தகதினத்துவம் தட்டி தகதினத்துவம் தட்டி தகதினத்துவம் தட்டி தகதினத்துவம் தி தகதினத்துவம் தி தகதினத்துவம் தி தகதினத்துவம் 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 தகதினத்துவம். நம்ம எந்த இடத்துல தொட்டோமோ அந்த இடத்துல எடுத்துட்டு வந்து முடிச்சிட்டோம். இதுதான் அந்த கோரனுடைய டீட்டெயில் விளக்கம். இப்போ இதுக்குள்ள இன்னொரு அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இப்படிதான் விளக்கம் சொல்லணும்னா கிடையாது. இது வந்து சும்மா மேலோட விளக்கம் தான். இதுக்குள்ள டீட்டெயிலா ஒரு விளக்கம் இருக்கு. அதுதான் மெயினே. அது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எப்படின்றது யோசனை பண்ணி சொல்லுங்க. இது வந்து சும்மா என்ன கேட்டாங்க 4 5 6 அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதனுடைய ஃபுல் விளக்கம் இது கிடையாது. இதுக்குள்ளேயே ஒரு டீட்டெயில் விளக்கம் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கினாதான் தொழில் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துட்டு போயிட்டே இருக்க முடியும். ஒரு கோர்வனா எப்படி வரணும், எப்படி வரக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. கோர்வனா என்ன, 32 கண்டங்கள்னா என்ன, நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு கோர்வைக்கும் ஒன்னொன்னு இருக்கு. எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்றலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் போக போக நிறைய விஷயத்துல சொல்லுவாங்க. இது வரையும் முதல்ல சொல்லிட்டீங்க. இது பேர் பூர்வாங்கம். பூர்வாங்கன்னா என்னது? ஆரம்பம். கோர்வினுடைய ஆரம்பங்கள். இப்போ இதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ இதுக்கு முடிவுன்னு ஒன்று வேணும். அதுக்கு பேர் உத்தராங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோர்வையில 2 பாகம். அதுல நிறைய விஷயம் இருக்கு. அது அடுத்த கட்டத்தில் சொல்றேன். இப்போ இதுக்கு முடிவு என்ன வருது?